நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டூரிங் டாக்கீஸ் இந்த சுற்றுல இன்று முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண போற போட்டியாளர் பத்தி சொல்லணும்னா கவின், இவங்க உண்மையாவே ஒரு ரொம்ப சாதுவான பாவமான பொண்ணு. இவங்களை பத்தி ஏதாவது ஒரு வில்லங்கமான விஷயம் பிடிக்கலாம், ஏதாவது ஒரு சீக்ரெட் கண்டுபிடிக்கலாம்னா அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த கண்டெஸ்டன்ட்டும் அந்த ஜூனியரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால இன்னைக்கு டைரக்டரா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்கள பத்தி ஏதாவது பையன் இல்லைங்க, பொண்ணு. ஆமா, இந்த பொண்ணை பத்தி ஏதாவது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்க வெளிப்படுத்த வைக்கணும். ஓகே? நான் எதுக்கு வந்தேனே தெரியல, என் தொழிலே மாத்தி விட்டுருங்க. இதையாவது பண்ணு. கொஞ்சம் உருப்படியா அந்த பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணனும். கரெக்ட். ஓகே, லெட்ஸ் வெல்கம் our first contestant for the day, குமுதினி on stage. குமுதினி, உன்னை ஒன்று கேட்பேன் இந்த பாட்டு ட்ரைனிங்ல கஷ்டப்பட்டு அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எடுத்தா. ஸ்ருதியை கொஞ்சம் ஏற்றி அந்த எக்ஸ்பிரஷன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா களை கட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவள் அந்த பாட்டில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் நல்லாவே கொடுக்க போகிறான்னு அப்படி எதிர்பார்க்கிறேன். எப்படி விழறது பார்ப்போம். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். பாட தாயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். குமுதினி, ரொம்ப பாப்புலரான ரொம்ப நல்ல ஒரு சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா பாடிருக்கீங்க. எனக்கு 2-3 இடம் மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை நோட்டு பாடுங்க. அது என்ன பாடுறீங்கன்னு? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல. அது என்ன அப்படி இருக்கு? உண்மை உண்மை. அது நோட்டு கிளாரிட்டி வரல. இல்லை, நிலவில்லா வானம். அது மாதிரி நிலவில்லா வானம், நிலவில்லா 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 வானம், நிலவில்லா. அங்கே சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்புறம் பேசாத பெண்மை, பேசாத பெண்மை
மாதிரி சங்கதி இருக்கு இல்லையா? அதுல இருக்கா இல்லையா? அப்ப ஏன் அது பாடல குமுதினி? ட்ரை பண்ணுங்க. பேசாத பெண்மை அட்டெம்ப்ட் பண்ணணும். அது கூட பாடுங்க. பாடாத அந்த நோட் பாடாத உண்மை. மேலே பாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா குமுதினிக்கு? இன்னைக்கு கொஞ்சம் டவுன் பண்ணிருக்கலாமே ஸ்ருதி. மீதி எலமெண்ட்ல இருந்தால் இன்னும் கொஞ்சம் குமுதினிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட். குமுதினி, இதெல்லாம் வாய்ஸ் ஓரியன்ட் சாங்ஸ். உங்களுக்கு பேக்கப் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். அந்த வாய்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கிற பாட்டு தேர்ந்தெடுக்கும்போது ஸ்ருதி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்றது நீங்கள் தான் இத்தனை பேர் பார்க்குறாரு இல்லையா, நம்ம தானே சொல்லணும் ஆனந்த் சாருக்கு. ஓகே, பேஸ் எவ்வளோ நல்லா இருக்குது நீ பார்க்கும்போது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டாப் போர்ஷன்ஸும் நல்லா வரணும். ஓகேவா? கீப் டாப். குமுதினி, இருக்கிற குரூப்லேருந்து உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ், லவ்லி செஸ்ட் வாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதை எம்பவர் பண்ணும் உங்களை. அண்ட் யூல் பி ஏபிள் டு சிங் மோர் எஃபர்ட்லெஸ்லி. சரியா? ஆல் தி பெஸ்ட் யூ. குமுதினி, நல்ல சாங்ல ரொம்ப ஸ்வீட்டான பாட்டு, எப்போ கேட்டாலும் அப்படியே லில்ட்டிங்கா இருக்கும். இந்த பாட்டு வந்து டைரக்டர் சார் இங்கிலீஷ்ல பாடலாம் தெரியுமா? இங்கிலீஷ்ல எஸ். இந்த பாட்டு ஆமா. நீங்க வேணா பாடி பசங்களுக்கு அப்படியே ட்ரெயின் பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரெயின்லாம் இல்லைங்க, நான் பாடி சும்மா சொல்றேன். I will ask you one thing, you must tell the truth. If you ask to sing, what will I sing? What will I sing? எப்படி? பரவாயில்ல, இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கூட நம்ம படத்துல வைக்கலாம்னு வச்சிடலாம். அப்படின்றீங்க? ஆமா. ஓகே, அப்ப ஹீரோயின் கன்ஃபார்ம் தான். ஹீரோயினுக்கு வந்து நல்லா நடிச்சுக்கிட்டு நல்லா பேசிட்டு இருந்த ஒரு ஹீரோயின் ஓங்கி தலையில அடிபட்டுட்டா இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்துடலாம். ஓங்கி தலையில அடி வாங்க போறது நான் கிடையாது. இப்போ ஒரு உருளைக்கட்டை ரெடி பண்ண சொல்லி டைரக்டர் இல்ல. ஓகே சார், நீங்க சொன்னதெல்லாம் ஓகே சார். அதே மாதிரி குமுதினி, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த பாட்டை கரெக்டா பாடுங்க. அதே மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ நம்மளுடைய டூரிங் டாக்கீஸ் இந்த அருமையான சுற்றுலா நம்ம வந்து நம்மளுடைய மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அவங்களுடைய இசை தான் இந்த மேடையில் கேட்டுட்ருக்கோம், ரசிச்சுட்ருக்கோம். பட் அப்படி இருக்கும்போது சூப்பர் சிங்கருடைய மேடையில் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் அவங்களுடைய பசங்க போய் பாடணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அண்ட் அதுதான் சில சீசன்ஸாக நடந்துட்டுருக்கு. அண்ட் இந்த சீசன்லும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற இந்த அழகான குடும்பத்தில் 2 அடிஷன்ஸ் இந்த வாரம் நடக்க போகுது. 2 இன்டர்நேஷனல் கண்டெஸ்டன்ஸ் ஜூனியர்ஸ் நம்மளோட ஃபேமிலியில வந்து சேர போறாங்க. இந்த வாரத்துல நம்ம வந்து நம்மளுடைய வெளிநாட்டு தமிழர்கள் அண்ட் ரசிகர்களுக்கும் ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிக்க ஆசைப்படுறோம். ஸோ அந்த ஒரு ஹாப்பி நோட்லயே லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கண்டெஸ்டன்ட் டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அபுதாபில இருந்து. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஷாலினி. நான் வந்து ஷாலினி சசிகுமார். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அபுதாபி. அங்கே நான் 9th படிச்சுட்டு இருக்கேன். அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பாடுவார். ஒரு 3 வயசு இருக்கும்போதே வந்து யாராவது ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏதாவது பாட்டு தான் பாடுவாள். நான் வந்து கர்நாடிக் 7 இயர்ஸாக படிக்கிறேன். அங்கே நிறைய டீச்சர்ஸ் கிட்ட படிச்சிருக்கேன். இப்போ வந்து ப்ரெசன்ட் திவ்யா டீச்சர்னு சொல்லிட்டு. ஐ கேன் கிவ் மை லைஃப் ஃபார் சிங்கிங். சிங்கிங் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஹாய் ஷாலினி,
ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கர் சார்பாக ஒரு வார்ம் வெல்கம் டு யூ. பிக் ஹக் ஃப்ரம் our side. ஓகே, வெல்கம் டு த ஃபேமிலி. ஓகே, ஷாலினி பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அண்ட் இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும்? இது என்னோட ரொம்ப பெரிய கனவாக இருந்துச்சு, அது இன்னைக்கு நிறைவேறுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஜட்ஜஸ் முன்னாடி பாட போறீங்க. டு லைக் டு சே எனிதிங் டு them? அவங்கள வந்து நீங்க எவ்வளவு வருஷமா டிவி எல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? ஆமாம், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் அண்ட் ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட் டு சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட் டு யூ ஷாலினி. டூ வெல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சரிம்மா, நல்லா பாடு. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் put your hands together for Shalini. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணமே தோழி, காரணமே தோழியா. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. இன்பம் சில நாள், துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி? இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழியா. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கனவில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி? இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இதில் மறைந்தது சில காலம். தெளிவும் அறியாது, முடிவும் தெரியாது, மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணமே தோழி, காரணமே தோழியா. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. ஷாலினி ரொம்ப டேலண்டட் ஷாலினி. ரொம்ப நல்ல சாங். சுஷிலாமாவோட அப்படியே எல்லாரோட மனதில் இப்போவும் நிற்கக்கூடிய ஒரு சாங்கு. ரொம்ப நல்லா பாடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சின்ன வயசில் இவ்வளோ சங்கதி எல்லாம் பாடுறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மேம். அந்த டென்ஷன்னால கொஞ்சம் அங்கங்கே மிஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி துண்டு பல்லவியில் தோழி, அது என்ன பாட நினச்சிங்க? அது ஒருத்தர் பாடி காட்டுறீங்களா? கனவு கண்டேன் தோழி. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக வரலாம். ஃபர்ஸ்ட் டைம் பாடுறப்போ நல்ல இம்ப்ரெசிவாக பாடியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஷாலினி, எஸ் சார். முதல்ல சூப்பர் சிங்கருக்கு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு வாய்ஸ் ஓரியன்ட் சாங். ரொம்ப கஷ்டமான பாட்டு, கேட்குறதுக்கு எவ்வளோ சுகமாக இருக்குமோ
பாடுவதற்கு அவ்வளோ கஷ்டமான பாட்டு நீங்கள் செலக்ட் பண்ண பாட்டு. அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அந்த பாட்டு அட்டெம்ப்ட் பண்ணி பாடினதுக்கு உங்களை நான் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ரொம்ப நல்லா இருக்குது. இனி போக போக பியூட்டிஃபுல்லாக உங்ககிட்ட நிறைய பாடல்கள் அழகாக எதிர்பார்த்துட்ருக்கோம். கீப் இட் அப். ஷாலினி, கிரேட் ஜாப். உங்களுடைய டெபியூ பெர்ஃபார்மன்ஸை இந்த மேடையில் நீங்கள் கொடுத்தாச்சு. ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? குட்? எஸ். கொஞ்சம் நர்வஸ்? பிட். பிட். ஆனால் இவங்க முன்னாடிலாம் பாடணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை இருந்தது இல்லையா? அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி யூ ரியலி நீட் டு கோ லாங் வே. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டென்ஷனை மறந்துடலாம். இந்த சைட் திரும்பிக்கலாம். எல்லாருமே ஷாலினிக்கு ஒரு ஹாய் சொல்லாமா? ஓகே, இவங்கெல்லாம் அவங்களுடைய ஃபியூச்சரில் சூப்பராக க்ளோஸ் ஆக போகிற பீப்புள். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்கள்ல இருந்து யார் உங்களுக்கு ரொம்ப க்யூட் அப்படின்னு தோணுது? யார் வேணா சொல்லலாம். ஏஞ்சலின் இஸ் சூப்பர் க்யூட். சரி, அப்போ யாரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? சுனந்தா. சுனந்தா. ஓகே, சுனந்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் யார் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே டேலண்டட் சொல்ல முடியாது. குட். ஸோ நிறைய காம்படிஷன் இருக்கு அண்ட் யூ ஷுட் ஆல்சோ பி அ கிரேட் காம்படிட்டர். ஓகே, வெரி குட். இப்போ நீங்கள் வந்து சுனந்தா பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ ஷாலினி அண்ட் வெல்கம் டு சூப்பர் சிங்கர். இன்னும் சில வாரங்களுக்கு அப்புறம் கடினமான போட்டியில் ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் பரிசாக காத்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டூரிங் டாக்கீஸ்ல இந்த வாரம் நம்மளோட டைரக்டர் சார் பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு. நம்ம ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எப்படியாவது பணம் பிடுங்கி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில. பணம் பிடுங்கி இல்ல, பணம் வாங்கி. புடுங்கிறதுக்கு வாங்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, ஓகே, அப்ப பணம் வாங்க போறீங்க. வாங்கி. சரி, ஆனா அந்த கதையை சொன்னா தானே பணத்தை வாங்க முடியும். ப்ரொடியூசர் பயங்கர பிஸிங்க, இன்னும் அப்பாயின்மெண்ட் தரலையே. இல்லையே, தந்துட்டாங்களே. சித்ராமா தந்துட்டீங்கல்ல? இல்லை அதாவது ஒரு 41 நாள் விரதத்தில் இருந்துட்டு அவர் சாப்பிடாம வந்து இல்லை, சொல்லலாம். சாமி படமாக எடுக்கிறீங்க? இல்லைங்க, இன்னைக்கு வந்து ராக் ஃபிலிம் எல்லாம் அப்படிதான். ஒரு 41 டேஸ் தீட்சையோட இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுக்கப்புறம் நான் இருந்தேன்னா நான் வரேன். அதுதான் நல்லா பார்த்துக்கலாம். அந்த ஓகே மனோஜி, நீங்க ஒரு ஜானர் சொல்லுங்க மனோஜி. அவர் கதையை சொல்லிட்டோம், என்னால முடியல. அதாவது இப்போ ஹீரோ வந்து ஒரு சுடுகாட்டுல வேலை செய்யறாரு. சுடுகாட்டுல என்ன சார் வேலை செய்ய முடியும்? படம் தெரியும் வேலைதான் வச்சுக்கலாம். ஏற்கனவே எடுத்துட்டாங்க. புல்லு வெட்டுறவர் அங்க சுடுகாட்டுல புல்லு வெட்டுறாரா? ஆமா, சரி, ரைட். அது கார்டன் நடுவில் ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் சுடுகாடுன்னு வைங்க. சொஃபிஸ்டிகேட்டட் சுடுகாடு. சுடுகாட்டுல சொஃபிஸ்டிகேஷன். ஆமா, ஓகே. டான்ஸ் ஆடுவாருங்க. டான்ஸ் ஆடிட்டு அப்புறமா இந்த கெட்டப்புக்கு வருவாரு. இந்த கெட்டப் பார்க்குறீங்களா? இது யாருன்னு தெரியுமா? அதுவா? பாவனாவோட சித்தி பொண்ணு. ஏய், ஐயோ, எப்படி இருந்த அம்மா, எப்படி இருந்தம்மா. ஸ்டோரி நல்லா இல்லைன்னாலும் மிட் நைட்டு ஸ்டோரி டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சரி, அடுத்ததா நம்ம வந்து கூப்பிட போறது யாருன்னா, இவர் வந்து எந்த ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான லேடி ட்ரெஸ் பண்ணாலும் இவர் வந்து அவருடைய கமெண்ட் கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஸோ அவர் மேடைக்கு கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி வெரி கூல் அண்ட் வெரி ஸ்டைலிஷ் அர்ஜுன் ஆன் ஸ்டேஜ். அர்ஜுனுக்கு ஸ்ருதி, டியூன், தாளம், சங்கதிகளோட அறிவு எல்லாம் இருக்கு. குரல்ல ஒரு ஹார்ட்னஸ் இருக்கு. குழந்தை வயசுலயே நிறைய தோஷங்கள் வந்திருக்கு. அந்த தோஷங்களை புரிஞ்சுண்டு அதை பைபாஸ் பண்ணி பாடுற முயற்சி அந்த குழந்தைங்க ரொம்ப பாராட்டக்கூடிய. எப்படி இது எஃபெக்டிவாக இருக்கு பார்ப்போம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
அர்ஜுன், என்ன ஒரு ஸ்டைலிஷ் பர்ஃபார்மன்ஸ். அந்த ட்ரெஸ்ஸு, அந்த நீ நிற்கிறது, அந்த ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டான ஒரு பாட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இடம் தான் அந்த நோட் வரைக்கும் ரீச் ஆகலை. உலகத்தில் போராடலாம். அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அந்த நோட் ரீச் ஆகிறதுக்கு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லாவே பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். அர்ஜுன், நீ ரொம்ப க்யூட்டாக ஆடுறடா. உன்னோட ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. பாட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறச்சே அவ்வளோ ஸ்டெடியாக இல்லை, போக போக பியூட்டிஃபுல் ஆகிடுது. நல்ல ஒரு க்ரிப்பாக வந்துட்டீங்க நீங்கள். ஸோ அந்த க்ரிப்பு வந்து பிகினிங்லேருந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். அர்ஜுன், யார கிங் 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 ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த பாடும்போதெல்லாம் கமப்பா தான் கரெக்டாக சொல்கிறீங்க. அந்த சுருத்தில் பாடுங்க ஒரு வாட்டி. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் 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 அதான். அப்புறம் செகண்ட் ஜனத்தில் எதுக்காக வெயிட் பண்ணால் யாராவது காசு தரானாங்களா? என்ன ஆச்சு? டீல் ஏதாவது மிஸ் ஆச்சா? வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. வாசி மாட்டான்னு சொன்னாரா? வாசிப்பாங்கன்னு சொன்னாங்க. இல்லை ரெண்டாவது சரணத்தில் ஃபர்ஸ்ட் லைன் ரெப்பிட்டேஷன் ரெண்டாவது வாண்டான்னு வச்சோம். அது எங்க கொஞ்சம் மறந்துட்டாங்க. அவங்க கரெக்டாக நினைவு வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம் எங்கே பிட்டு வர போகிறதுன்னு. அங்கே நீ பார்த்த பார்வைக்கு அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே வச்சு ஓடிடுவாங்களோன்னு பயந்துட்டாங்க. ஒரு லுக்கு விட்டேன் பாரு. ஏய் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டேன். நானே பயந்தேன். இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வரணும். கீப் இட் அப். ஹேர் ஸ்டைலாம் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கோவத்தை கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணு. பாவனாக்கு என்ன உங்க ஓட்டப்புள்ளு நாராயணா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களா? அப்படியா? சரி, என்னை பற்றி ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு கிளம்பு. நீங்க ரொம்ப சொல்லுங்க. அர்ஜுன் இல்லாட்டி நான் கிளம்ப விட மாட்டேன். அர்ஜுன் சரி, அது ஏன்டா அக்காவை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னேன்? எந்த வார்த்தையடா சொன்னா? சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. யோ, என்ன வார்த்தையை சொன்னா சொல்லு. என்ன சொன்ன? சரி விடு, நமக்குள்ளே இருக்கட்டும். என்ன இருந்தாலும் நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது. பரவாயில்ல, போய் உட்கார். அக்கா மனசை நான் தேத்திக்கிறேன். போயிட்டு வா. அப்படி என்னத்தடா சொன்னேன்? எனிவேஸ், நீங்க பேட் திங்ஸ் பேசுறீங்க, ஆனா நான் குட் திங்ஸ் மட்டும் தான் பேசுவேன். அதனால ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு விகேர் ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசா கொடுக்க போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ என்னோட படத்துக்கும் நான் பயங்கரமான ஆடிஷன்லாம் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு வந்து நல்ல டேலண்டடான ஆர்டிஸ்ட்லாம் கிடைச்சாங்க இல்லையோ, ஆனால் டேலண்டடான நிறைய சிங்கர்ஸ்லாம் கிடைச்சிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆர்டிஸ்ட், ஒரு நாடக நடிகை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஒரு பவ்யமான ஹீரோ அவரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஓகே, சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் பத்தி தாங்க நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து நம்மளுடைய ஜூனியர்ஸோடைய பாடல்களை ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கோம். பட் நம்மளுடைய சீனியர் ஸ்டார்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இடம் பிரைட் ஆகும் இல்லையா? ஸோ லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா அண்ட் கௌஷிக் ஆன் ஸ்டேஜ்.
செவ்வானமே உந்தன் நிறமானதோ பொன் மாளிகை உந்தன் மனமானதோ என் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோ இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ உள் நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ உள் நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ சங்கீதம் பொழிகின்ற மழையல்லவோ சந்தோஷம் தருகின்ற வழியல்லவோ என் கோவில் குடிகொண்ட சிலையல்லவோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ பொன்னோவியம் நின்ற பேரானதோ என் வாசல் வழியாக வலம் வந்ததோ என் வாசல் வழியாக வலம் வந்ததோ லுக்கிங் சோ குட் டுடே. அதுவும் சௌந்தர்யா வந்து இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப லட்சணமா இருக்கம்மா பாக்குறதுக்கு. பட் இருந்தாலும் கௌஷிக், ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ, இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணிட்டோம், சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அப்படின்னு சௌந்தர்யா பத்தி பாடுறது கொஞ்சம் வருத்தமா இல்ல? ரொம்ப ஃபேட் மை ஃபேட் இஸ் சோ பேட் ஃபியூச்சர் ஆல்சோ வில் பி பேட் ஃபார் யூ. ரொம்ப பேசாத கௌஷிக், we have to talk about you. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஜொலிச்சிட்டு இருக்கிற பின்னணி பாடகர் அப்படிங்கிற ஒரு முத்திரை பதித்து இங்க வந்திருக்கீங்க. ஒரு big round of applause for கௌஷிக். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கன்னடத்துல ஒரு படத்துல நீங்க பாடியிருக்கீங்க and it's a big banner இல்லையா? Tell us about that. ஃபிலிம் நேம் ஜம்பு சவாரி, கன்னடாவில் வந்து மை டெபியூ சாங். ஒரே படத்தில் 2 பாட்டு பாடிருக்கேன், போத் ஆர் மெலடிஸ். ஐ வாண்ட் டு தேங்க் த மியூசிக் டைரக்டர் பிரேம் குமார் அண்ட் டைரக்டர் வேணுகோபால் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஹோப் தட் த 2 songs will become a great hit. கண்டிப்பா ஹிட் ஆகும். and a few lines for us. ತುಸು ಮೆಲ್ಲನೆ ಕೊಂಚ ದೂರ ಜೊತೆಯಾಗಿ ಸಾಗುವ ಬಾರೆ ಮನಸಾಗಿದೆ ಮನಸೋತಿದೆ ಬಾಬಾರೆ ನನ್ನ ಸೇರೆ ಬರಪೂರ ಪ್ರೀತಿ ತಾರೆ. Wow. ஓகே கௌஷிக், இதே மாதிரி நிறைய மெலடிஸ் பாடணும். மெலடிஸ் மட்டும் இல்ல, எல்லா ஜானர்ஸ்லயும் நீங்க கலக்கணும். சௌந்தர்யா, நீங்க வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் நீங்க எப்படி ஒரு பெர்ஃபார்மர், எவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு தெரியும். ஸோ யூ ஆல்வேஸ் லைட் அப் த ஸ்டேஜ் whenever you come. Great to see you guys again. Thank you very much. இன்னொரு தடவை ஜோரா கை தட்டலாம் for கௌஷிக் and சௌந்தர்யா. Thank you, Bhavana. டிரெக்டர் சார், நீங்களும் வந்து உங்களுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஒரு ஹீரோயினை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதாது, நம்ம ப்ரொடியூசர்ஸையும் நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே? ஆமாம்மா, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, அந்த கதை சொல்றதுக்கு, அந்த தருணத்துக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஷோ முடியறதுக்குள்ள ப்ரொடியூசர் ஓகே பண்ணிடுவேன். இந்த மீன் டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க்லிங் சிங்கரை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகே? Sparkling singer? ஆமா, ஏன்னா இவங்க வந்து பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ குட்டியா இருப்பாங்க. ஓகே, ஆனா பாடினா என்னமா இது, இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான வாய்ஸ் உனக்கு இருக்கா அப்படின்னு நீங்க வந்து யோசிப்பீங்க. ஓகே ஓகே, எஸ், லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய டான்சிங் டால் ஏஞ்சலின். ஏஞ்சலின் ஓ ரசிக்கும் சீமான் எடுத்திருக்காங்க. அவளுடைய பாட்டு நுற்று பண்ணி ரெசைட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பாட்டுல என்ன அதிசயம்னா இவ்வளவு வார்த்தைகள், கொட்டிருக்க வார்த்தைகள் ஓ ரசிக்கும் சீமான் இல்லை. அதை அனாயாசமா பாடுறா. ரிஹர்சல் வரல் ஸ்டேஜ்ல எப்படி என்ன நடக்கிறது பார்ப்போம்.
இந்த பெரிய பூ தாங்கிட்டு எப்படி நிக்கிற நீ? க்யூட்டா இருந்தது, பார்க்கறதுக்கும் அவ்வளோ க்யூட்டா இருந்தது, பாடியதும் அவ்வளோ க்யூட்டா இருந்தது. மைக்கை பற்றி மறந்துடக்கூடாது. மைக்கு இப்படி எல்லாம் பிடிக்கக்கூடாது, மைக்கு இப்படி தான் பிடிக்கணும். அது பத்திரம். எப்பவுமே மைக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக இல்லைன்னா வாய்ஸு சரியாக இங்கே கேட்காது. நல்லா ஒழுங்காக பிடிக்கணும். மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஏஞ்சலின், ரொம்ப பிடிச்ச பாட்டா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடின செல்லம். ஆல் தி பெஸ்ட் யூ பேபி. ஏஞ்சலின், ஃபஸ்ட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா பாட்டா? ஃபஸ்ட்டு பாட்டு. அம்மா எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு? ஒரு வாட்டி. ஏய், ஒரு 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியா? 2 times. 2 times. ஒன்ஸ் இல்லை, 2 times. சரி, கேட்க கேட்க தான் உண்மை சொல்லு. டான்ஸ் எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண? கொஞ்சம் வாட்டி. அதான், அதுக்கு நம்பரே கிடையாது. அதுக்கு எவ்வளோ பெரிய பாப்புலர் சாங் தெரியுமா இது? நீ வந்து பெரிய பூ வச்சிருக்க இல்லையா தலையில் வச்சிருக்க நீ ஃப்ளவர். அசத்தலான இந்த பாட்டுக்கு உனக்கு ஷவர். சரி, இது இந்த டெடி பேருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏஞ்சலினோட டெடி பேர்ல நம்பு. போதும் அதை வாங்கிடு, இல்லைன்னா பிங்கி அட்டூழியம் தாங்க. அது வாங்குறது. நான் தான் டேரக்டர், சரியா? உன்னை வந்து இப்போ டைரக்ட் பண்ண போறேன். இப்போ நீ வந்து டான்ஸ் ஆட போற. யார் கூட ஆடுற? ஆட தெரியாது. ஆட தெரியாது? உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அம்மா. கூப்பிட்டு அம்மா இங்கே வா வான்னு கூப்பிடு. அம்மா இங்கே வா வா. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனல் ஆகாஷ் ட்ரைனிங்கில் கடைசி நிமிஷத்தில் பாட்டு சேஞ்ச் பண்ணி ஒரு பெண்ணை பார்த்து இந்த சாங் எடுத்திருந்தான். இந்த பாட்டில் இந்த பாட்டுடைய எக்ஸ்பிரஷன், அது அர்த்தம், அந்த சிச்சுவேஷன், கவனம், அது மேலே கவனம் வைக்கலன்னா பாட்டு நிற்காது. எப்படி போகிறது பாட்டு? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குடியில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குடியில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.
தீயோடு பஞ்சை சேர்த்தாள் நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள் தீயோடு பஞ்சை சேர்த்தாள் இன்று ஆசை ஏக்கம் தந்தாள் சென்றாள் நாளை என் செய்வாளோ ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குடியில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளியில்லை ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குடியில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளியில்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அனில், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே கொஞ்சம் அப்படி பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நல்லா ஃப்ரீயாக டான்ஸ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்லிப் ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஆனால் நல்ல ஸ்டேஜ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்க. எப்படி இப்போ என்ன சொல்கிறது, அவங்களோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கலாம்னு நினச்சேன் நான் சிங்கிங்கில். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதில் நிறைய சந்தோஷம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் சிரிச்சிட்டு பாடியிருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. பட் வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் டிஎம்எஸ் ஐயாவுடைய பவர் மைக்குக்கு வந்து 2.5 ஃபீட் கிட்டத்தட்ட 2.5 ஃபீட்டு பின்னாடி இருந்து பாடுவாராம். ஸோ நாவிலிருந்து எவ்வளவு அவர் எக்ஸ்ப்ரெஷன் அந்த த்ரோ இருந்தால் அந்த வாய்ஸ் அந்த மோனோ ஸ்பீக்கர்ஸில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கேட்கும். ஸோ அந்த மாதிரி மகான் பாடின பாட்டு, எம்ஜிஆர் ஐயா அவர் நடித்த விதம், அதெல்லாம் ஒரு அற்புதமான காட்சி. அது வந்து இந்த மேடையில் நீ வந்து ட்ரை பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் பவர் இருக்கு உனக்குள்ள, ஏன் கொண்டு வர மாட்டேங்கிற? ஆனாலும் நீ பேரில் இருந்தால் எப்படி? இங்கே வர வேண்டாமா? கீப் இட் அப். அனல் ஆகாஷ், நீ தான்ப்பா நம்ம படத்துக்கு கொரியோகிராஃபர். அந்த 2 ஸ்டெப்லயே நீங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. ஆமா, இங்க வந்து இந்த வலிக்கு விழுந்த மாதிரி நல்ல இயல்பா ஒரு ஸ்டெப் போட்டா பாத்தீங்களா, அந்த ஸ்டெப்ல நான் விழுந்துட்டேன். நீங்க தான் அந்த கேங்குக்கே லீடர்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்படி தெரியுமா, நீங்க பாட வந்தீங்க, எல்லாருமே இங்க வந்து உட்காந்துட்டாங்க. லாஸ்ட் பெஞ்ச், அதான் அதனால தான் லீடர்ன்றேன். என்ன பண்ற நீ, நம்ம எல்லாருக்குமே, நம்ம டீம் மெம்பர்ஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து, ஃப்ரெண்ட்ஸாக இனிமையோ எல்லாருக்குமே சேர்த்து நீ போட்ட ஸ்டெப்பை திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணுற. நாங்கள் எல்லாரும் உன்னை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, நாங்க வந்து ஜாலியா அப்படி ஆடிட்டே இருக்கோம். நாளைக்கும் இதே மாதிரி நீங்க ஆடுற மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. On Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Thank you and good night.